வணக்கம். ஐந்தவித்தான் திரைப்பட இயக்குனர் ஜே ரமேஷ் அவர்களுக்கு சில கேள்விகள். பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்கானதை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டதான கட்டளைகளை உங்கள் பைபிள்லேருந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்களா? அதை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, நீங்கள் எடுத்திருக்கிறதான இந்த ஐந்தவித்தான் திரைப்படத்தில் பல பொய்களை பேசியிருக்கிறீர்கள். சைவ சித்தாந்த பாடல்களை நீங்கள் இச்சித்து உங்களுக்கு என்று சொல்லி வலிந்து திரித்த கருத்துக்களை பேசியிருக்கிறீர்கள். ஐந்தவித்தான் இந்த திருக்குறளில் ஐந்தவித்தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பது இயேசு கிறிஸ்துவை தான் அப்படின்னு நீங்கள் நிரூபிப்பதற்காக பல பொய்யான தகவல்களை இந்த திரைப்படத்தின் வழியாக மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த பொய் என்னன்னு நம்ம பார்க்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் இந்த டயலாக் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதை செஞ்ச மாதிரி தெரியல. நீங்கள் என்னென்ன தவறான வேலையை செய்திருக்கிறீர்கள், பொய்யான கருத்தை சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாஸ்டர் அவர் ஒரு பாடலை சொல்கிறாரு. ஆனால் அந்த பாடலுக்கு முன்னாடி அவர் ஒரு வசனத்தை சொல்கிறாரு பாருங்க, ஒரு டைலாக். அது நீங்கள் எழுதின டைலாக் தானே. எதையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு ராஜேஷ் அவர்களுக்கு, அந்த கேரக்டர், தலைமை கேரக்டர் ராஜேஷ் அவர்களுக்கு அந்த பாஸ்டர் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் போட்டிருக்கீங்க. அந்த டைலாக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை உண்மையை மறைச்சி எடுத்திருக்கீங்களா? ஏன்னா ஒரு பாட்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். உங்கள் கேரக்டர், அந்த பாஸ்ட் கேரக்டர் ஒரு பாட்டு பாடுறாரு இல்லையா, இந்த பாடல் தான் அவியும் அவியுமாகி. அதே தான் இன்னொரு கேரக்டர், உங்கள் படத்தில் வர இன்னொரு கேரக்டர் இந்த போலி குரு, அவரும் அதே தானே பாடுறாரு. அவியாய் அவியுமாகி, அருக்கமாய் பெருக்கமாகி, பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி. அதாவது பலியே பலியாக ஒன்றானவன் மூன்றானவனாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனான கடவுள் உருவமான பிரம்மனாய் இவ்வுலகில் வந்தார். இந்த பாட்டை எங்கேருந்து சார் நீங்கள் எடுத்தீங்க? இந்த பாட்டோட உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியுமா? முழுசாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அதை பேசுனீங்களா? சாதி செல்லப்பா கிறிஸ்துவன் தேவைதானா அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதின ஒரு பொய் தான் இது. பலியை குறித்து இந்த பாடல் சொல்கிறது என்று சொல்லி இந்த அவியும் அவியுமாகின்னு ஒரு பாட்டை அங்கே சொல்லியிருக்கோம். அதை நீங்களே எடுத்து பயன்படுத்தியிருக்கீங்க. அந்த பாடல் யார், எங்கே, எந்த சூழ்நிலையில் பாடினாங்க, அதை மக்களுக்கு முழுசாக நீங்கள் சொல்லணும்ல. சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்து அதை பலி அப்படின்ற இடத்துல அவித்தல் அப்படின்ற வார்த்தைக்காக வேண்டி எங்கேயாவது அவின்னு ஒரு வார்த்தை இருக்குமான்னு தேடி பார்த்து இந்த பாட்டை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. அதனால் இந்த பாடலோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லணும். சைவ சித்தாந்தம் படிக்காத ஒரு அப்பாவித்தனமாக இருக்கிறதான சாதாரண சைவர்கள், இந்துக்களுக்கும் இதை சொல்லணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்றது சொல்லப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியாக எப்படி இருக்கோ அப்படியே நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாடல் எங்கே இருக்குது? உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சும் அதை நீங்கள் மறைச்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் இப்போ தெரிஞ்சுக்குங்க. திருநாவுக்கரசர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறதான திருப்பயத்தங்குடி அப்படின்ற ஊரில் இருக்கிறதான சிவபெருமானை நோக்கி பாடின பாடல் இது. திருப்பயற்றனூர் அப்படின்ற அந்த ஊருக்கு பேர். அங்கே இருக்கிறதான அம்பிகை சிவன் ரெண்டு பேரையும் பார்த்து அவர் பாடின பாட்டு சார் அது. இதுக்கும் பலிக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல அந்த பாடல் நீங்கள் எப்படி மாற்றி பாடியிருக்கீங்க தெரியுமா? அவியும் அவியுமாகி, அது அப்படி இல்லை சார். ஆவியாய் அவியுமாகி, அருக்கமாய்
பெருக்கமாய். பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரம்மனாகி. இதோட நிறுத்திட்டீங்களே, ஏன் அதோட நிறுத்தினீங்க? முழுசாக பாடியிருக்கணும்ல. அடுத்த வரி நீங்கள் பாடினதுன்னு அது சரியான பொருள் தெரியும் மக்களுக்கு. முதல்லையே நீங்கள் பாட்டை திருத்திட்டீங்க. அவியும் அவியுமாகி. அந்த பாஸ்டும் அதே பேசினார், இந்த போலி குரு அதே சொன்னார். ஏன்னு சொன்னால் சாதி செல்லப்பா அப்படி தானே எழுதி வச்சுருக்காரு. அதை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சுய தேடல் இல்லைல்ல. எதையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சார். ஆவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனாய் பிரம்மனாகி காவியம் கண்ணலாகி கடல் வண்ணமாகி நின்ற தேவிய பாகம் வைத்த திருப்பயற்றுனூராரே. அங்கே இருக்கிற கண்ணு சிவந்த அந்த தேவியை தன் உடம்புல பாதியாக வைத்துட்டு இருக்கிறதான சிவனை குறித்து அங்கே பாடல் பாடியிருக்கிறார். இதுக்கும் பலிக்கு என்ன சார் சம்பந்தம்? அவின்னு வந்ததுனால அதை தூக்கி வச்சிட்டிங்களா நீங்கள்? ஆவியாய் அவியுமாகி, அதுலேயும் என்ன பண்ணிட்டீங்க? அவியும் அவியுமாகின்னு போய் பேசிட்டீங்க. அடுத்தது அருக்கமாய் பெருக்கமாகி. உங்களுக்கு யார் சொன்னால் அருக்கம் பெருக்கன்னா 1 3ன்னு? ஏகன் அநேகன் அப்படின்றது சித்தாந்தம். நீங்களாம் பொய்யான தகவல் சொல்கிறீங்க. ஏகன்னா ஒருவர், அவர் 3ஆக இருப்பதனால் அநேகன் சொன்னாங்கன்னு. பைத்தியத்தனமாக இல்லை இது? தமிழ் தெரிஞ்சு சிரிக்க மாட்டாங்க? 1 2 3 4 5ன்னு எண்ணிக்கை எண்ணக்கூடியதை எப்படி சார் அநேகம்னு சொல்ல முடியும்? 3 பேர், 5 பேர், 10 பேர், 50 பேர், எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாத கூட்டத்துக்கு தான் அநேகம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அநேகம் அப்படின்னு சொன்னால் எண்ண முடியாத அளவு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஏகன் அநேகன் என்பதற்கு சித்தாந்தம் சொல்வதான அர்த்தமே வேற, அதனுடைய கடவுள் கொள்கை வேறு. அதை கொண்டு வந்து நீங்கள் திருத்துவத்தில் போட்டு முடிச்சு போடுறீங்க. ஒன்றாய் வேறாய் உடனாய், இதான் சித்தாந்தம் சொல்கிறதான கடவுள் தன்மை. இது திருத்துவம் இல்லை. பிதாக்குமார் பரிசுத்தாவின்னு சொல்லக்கூடிய அந்த 3 குறுகக்கூடிய திருத்துவம் இல்லை இது. அதனால் அருக்கமாய் பெருக்கமாய் அப்படின்றது உங்களுடைய கற்பனையை நீங்களாக எழுதினதான ஒரு பொய் தகவல். அது அப்படி அங்கே சொல்லப்படவில்லை. அந்த பாடலே அங்கே இருக்கிறதான உமை சிவபெருமன், அதாவது அம்மனோடு இருக்கிறதான அந்த சிவனை குறித்து பாடிய பாடல். இன்றைக்கும் திருப்பயற்றங்குடி அப்படின்னு நாகப்பட்டினத்தில் அந்த கோவில் இருக்குது. அது அன்னைக்கு பேர் திருப்பயற்றனூர். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த கதை உங்களுக்கு வேண்டியதில்லை. அந்த திருப்பயற்றனூரில் இருக்கிறதான சிவபெருமானை பாடும் பொழுது அவர் அங்கே பயன்படுத்தியதான் ஆவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி நாங்கள் பாடியிருக்கிறது. அதனால் நீங்கள் சொன்னது போல் அவியாய் அவியுமாகியும் அல்ல, இது பலியை குறித்து பாடின பாட்டும் அல்ல. எதையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சார். இன்னமும் பேசுவோம் சார். நன்றி.